இந்த நேரத்தில் அண்ணன் வீரப்பனை பற்றி நான் பேசியே ஆகணும். அண்ணன் வீரப்பன் உண்மையிலுமே ஒரு நல்ல மனிதர் தான், ஒரு வீரமுள்ள மனிதர் தான். கிட்டத்தட்ட 36 வருஷங்களாக அந்த காடும் மேடும் தெரியறதுங்கிறது பெரிய விஷயங்க. அப்படியே இருந்தாலும் பெண்கள் சொல்லி விறகு பொறுக்கிறதுக்கும் காட்டில் இருக்க மருந்து பொருட்களை எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் பெண்கள் உள்ளே போவாங்களாம். ஆனால் அந்த பெண்கள் அவ்வளோ அதிகமாக ஒரு பெண்களை பார்க்கவே மாட்டாராம், பெண்களோட முகத்தை பார்க்கவே மாட்டாராம். அப்படி மீறி பார்த்தாலும் எப்பா அவங்களுக்கு காசை கொடுத்து விடுப்பா அப்படின்னு சொல்லுவாராம். 10,000 5,000ன்னு கட்டாக தான் எடுத்து கொடுப்பாராம். அந்த காட்டுக்குள்ளே இருந்த அந்த மனிதருக்கு இந்த 10,000 5,000 எப்படி போயிருக்கும் சொல்லுங்கள்? சந்தனத்தை கடத்தி கொடுங்க, யானை தந்தத்தை கொடுங்க அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டு கேட்டிருந்தங்காட்டி தாங்க அவர் கொடுத்துருப்பாரு. அதனால தானே அவர்கிட்ட பணம் போயிருக்கும். என்ன காட்டுக்குள்ளே பணமாக விளையுது சொல்லுங்க? ஒரு நல்ல மனுஷனை குற்றவாளி ஆக்கினதே இந்த கவர்மெண்ட்டு தாங்க. இன்னைக்கு அவர் இருந்திருந்தார்னா இந்த மணலை கொள்ளையடிக்கிறவங்க, இந்த பொது சொத்துக்களை எல்லாம் சுரண்டிட்டு இருக்காங்க பாருங்க, இவங்களை எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு தாங்க போயிருப்பார். அன்னைக்கு கூட ஆளுகளை பிடிச்சிட்டு போய் அவர் விட்டுட்டார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவங்களையெல்லாம் பிடிச்சிட்டு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக அங்கேயே புதைச்சிருப்பாருங்க அவர்.